ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு God need family. சொல்லுங்க, கர்த்தருக்கு யார் தேவை? ஒரு குடும்பம் தேவை. கர்த்தருக்கு தனிப்பட்ட ஆண் தேவையில்லை, தனிப்பட்ட ஒரு பெண் தேவையில்லை. தேவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. தேவன் ஆதாமையும் ஏவாளையுமாக படைத்தார். தன்னுடைய பெருக்கத்திற்கு என்ன தேவைப்படுது? ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்ததுதான். ஆனா நோவா தனி மனிதனாக அழைக்கப்படவில்லை. நோவா ஒரு குடும்பத்தோடு அழைக்கப்பட்டார். தேவன் தன்னுடைய பேழையை செய்வதற்கும் தன்னுடைய ஜனத்தை காத்துக் கொள்வதற்கும் அவர் ஜோடாக ஒரு மிருகத்தையே ஜோடாக பாதுகாத்தார்னா, தேவன் உங்களை எப்படி ஜோடாக தாங்க பாதுகாப்பார். He need a family. ஒரு குடும்பம் அவருக்கு தேவைப்படுகிறது. ஒரு திரட்சிக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்த, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்த தேவனுக்கு உங்கள் குடும்பம் தேவை. நீங்கள் தேவையல்ல, நீங்கள் ஒருவராக தேவைப்படல, அவருக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமும் தாராளமாக தேவன் அழைத்தார். அப்புறம் வேற யாரை அழைத்தார்? இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது மரியாளை கிட்ட பேசுறாரு. ஆனால் அங்க மரியாள் தனியாளாக அல்ல, யோசேப்பும் மரியாளுமாக இருந்து இயேசு பிறந்தார். தேவன் need a family. இந்த நாள்ல ஒரு மதர் உருவாகுவதற்கு, நீங்கள் ஒரு தாயாக உருவாக வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. God chose the family to deliver his people. மோசே என்ற ஒரு ரட்சகன், ஒரு தீர்க்க தரிசனத்தின் என்ன சொல்றது, ஹீரோ தான். ஆனா அந்த ஹீரோ பிறப்பதற்கு தேவனுக்கு தேவை, தன்னுடைய ஒரு குடும்பம் தேவனுக்கு தேவைப்படுகிறது. ஆமென். யாத்ராகமம் 2:1. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். ஆமென். என்ன சொல்றாங்க? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் ஒருத்தியை சொல்லுங்களேன். ஒருவன் ஒருத்தியை. அந்த நாட்கள்ல அப்படி இப்படி இருந்தாலும் இந்த நாட்கள்ல நமக்கு எப்படி இருக்கணும்? ஒருவன் ஒருத்தியை. ஆமென், ஆமென். ஒருவன் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். யார் அந்த ஒருவன்? யார் அந்த ஒருத்தி? வாசிக்கலாமா? என்னாகமம் 26:59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகோபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் ஆமருக்கும் ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். ஆமென். God need a family. இங்க என்ன இருக்கு? அம்ராம். யாரு? அம்ராம். மோசேயோட அப்பா பேர் என்ன? அம்ராம். அம்மா பேரு யோசேபேத். அவரோட அண்ணன் பேரு ஆரான். தமக்கை பேரு மிரியாம். ஓகேவா? இப்படியாக தேவன் சூஸ் பண்ண பாத்திரங்கள் தான் இவங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. ராஜா சொல்றாரு, குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் காலிதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? காட்ஸ் ஃபியர் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்துச்சு. நம்ம போன வாரம் பார்த்தோம், 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனை விட என்னில் இருப்பவர் பெரியவர் அப்படின்ற அந்த ஞானம் அவர்களோடு இருந்தது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யாத்ராகமம் 2:2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார். ஆமென். யாத்ராகமம் 2:2. அந்த குழந்தை எப்படிப்பட்டதா? அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாளாம். She hid whatever situation. இப்ப கன்சீவ் ஆயிட்டாங்க. அந்த நாட்கள்ல என்ன கிடையாது, ஸ்கேனோ எதுவுமே கிடையாது. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்க முடியாது. அவங்க எதிர்ப்படி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த குழந்தையை அழிக்கவும் இல்லை. ஒண்ணு சொன்னாங்க, என்னில் இருப்பவர் பெரியவர். என்ன சிச்சுவேஷனாலும் சரி இந்த குழந்தையை நான் பெற்று எடுப்பேன்னு யாரு வராங்க? ஒரு மதரா இல்ல, இங்க யாருடைய உதவியும் தேவைப்படுது? அம்ராமும் யோசேபேத்தும் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஆமென். அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். ஒண்ணு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவாரானால் அந்த குழந்தைய வேற ஒருத்தரோட பொறுப்புல தேவன் உங்களுக்கு கொடுப்பதே இல்லை. கணவன் மனைவியாக, தாயும் தகப்பனுமாக உங்களை நம்பிதான் ஆண்டவர் குழந்தையை தருகிறார்.
ஸோ யூ மேக் அ டெசிஷன். இந்த குழந்தைய வளர்ப்பதை எப்படி நாங்கள் வளர்த்தணும், எப்படி நான் அந்த குழந்தைய பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணும், முடிவு எடுக்கிறவர்களாக இந்த நாட்கள்ல இருக்கீங்க. ஸோ இந்த குழந்தை எப்படி உள்ளதா இருந்துச்சாமா? அழகுள்ளதா இருந்துச்சாம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். ஆமென். எத்தனை மாசம் வளர்க்கப்படுறாரு? 3 மாதம் அளவும் தன் தகப்பனுடைய வீட்டிலே வளர்க்கப்படுகிறார். Why he hide their child? ஏன் அவங்க குழந்தைய மறைச்சாங்க? How they hide their child? எப்படி அவர்கள் அந்த குழந்தையை மறைத்து வைத்தார்கள்? சோ இங்க ஒரு குழந்தைய ஹைட் பண்றதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு தேவ ஞானம் தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டுச்சு? தேவ ஞானம். நீங்க அப்படியே வாசிச்சுட்டு நீங்க போனா போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு 3 மாசம், எப்படி நீங்க யாருக்கும் வெளியில தெரியாம வச்சுப்பீங்க? அவங்க பெரிய பங்களாலியா இருந்தாங்க, ஒரு டென்ட் கொட்டால இத்தினூண்டு வீட்டுக்குள்ள அப்படிதான் இருந்தாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சிப்பாய்கள் போகிறதும் வர்றதுமா தான் இருந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா அப்பப்ப வந்து இது பண்ணிட்டே இருக்கிறவங்களா தான் இருந்துப்பாங்க. அவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் ஒரு குழந்தைய என்ன பண்றாங்க? தாய் தகப்பனுமாக இணைந்து ஒளித்து வைக்க முடிவு செய்யறாங்க. சொல்ல போனா யாரும் வீட்டுல இருக்க முடியாது, அப்பா வீட்டுல இருக்க முடியாது. கண்டிப்பா அவர் என்ன பண்ணி ஆகணும்? அடிமைத்தன வேலைக்கு போயாகணும், அண்ணன் போயாகணும், எல்லாருமே என்ன ஆகணும்? போயாகணும். ஒரு தாயாக இருந்து இங்க இவங்க என்ன பண்ணணும்? அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும். குழந்தை குவான்னு கத்துனா நாங்கள் வெளியில கேட்கும். அதெல்லாம் எப்படி அவங்க செயல்படுறாங்கன்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? நிச்சயமாக தேவ ஞானம் தேவைப்பட்டிருக்கும். Amen, amen. So you are called to protect your child. Hide your child என்னது? You are called to protect your child. ஆனா நீங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க அவங்கள டிக்டேட் பண்ணாவோ, உங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்க மேல போய் நெருக்கிறதுக்கோ நம்ம அழைக்கப்படலை. we are called to protect. protectனா தமிழ் என்ன? நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். So you are called to protect your child. நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கீங்களே ஒழிய அவங்கள போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் போட்டு திணிச்சு இது பண்றதுக்கு அழைக்கப்படலை. ஸோ when ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க அந்த குழந்தையை என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறவர்களாக மாறணும். ஸோ எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? எப்படி எனிமிட்டு இருந்து உங்க குழந்தைங்களை ஹைட் பண்ணுவீங்க? through the word of God, through the blood of Jesus Christ. என்ன சொல்ற? தேவனோட சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தேவன் தந்த என்னது ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மீது நீங்கள் சொல்லும் பொழுது, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிச்சயமாக அப்படியே மாறும். ஸோ நம்ம நிறைய நேரங்கள்ல குழந்தை பிறந்தோன்னே முதல் நாள் இந்த தடுப்பூசி போடணும், 3வது நாள் இந்த தடுப்பூசி போடணும், 3 மாசம் கழிச்சு அந்த தடுப்பூசி போடணும், சொட்டு மருந்து போடணும், இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சா? கிடையவே கிடையாது. சோ உங்க குழந்தைக்கான தடுப்பூசி என்னன்னா தேவனுடைய வார்த்தை. உங்க குழந்தைக்கு தேவனுடைய வார்த்தைய தடுப்பூசியா போடுங்க. வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. வார்த்தைய நீங்களும் பிரஸ்தாபப்படுத்துங்க. உங்க குழந்தைங்க கிட்ட அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த குழந்தைய தேவனுடைய பிரசன்னத்தால மூடுங்க. அந்த குழந்தைக்கு இப்ப இருந்தே சொல்லிக் கொடுங்க. தேவனுடைய சமூகம் ரொம்ப முக்கியன்றதை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க அவங்க குழந்தைங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அந்த குழந்தை எப்படி பரிசுத்த ஆவியினாலே வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சான்? துள்ளிற்று. ஸோ நிச்சயம் உங்கள் குழந்தையும் துள்ளும். பிறந்தாலும் துள்ளும். நீங்க நிரம்புங்க. அவருடைய பிரசன்ஸால உங்க வீட்டை நிரப்புங்க. அந்த குழந்தையும் தானாக ஆவியினாலே நிரப்பப்படும். ஏதோ ஆவியானவர் நீங்க ஞானஸ்தானம் எடுத்து இதுக்கப்புறம் ஒரு டங்ஸ் வரும்பொழுதுதான் ஆவியானவர் வரதா நீங்க நிச்சயமாக நினைத்து கொள்ளாதீர்கள். அது கிறிஸ்து சிலுவைக்கு முன், கிறிஸ்து இப்போ சிலுவைக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார்னு சொல்லிட்டு. ஸோ ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ உங்க குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிறார். Just fill your child with the presence of Lord Father, the Holy Spirit. Amen, 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 amen. So இன்னொன்று, don't put your dreams, உங்களுடைய கனவுகளை நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி உங்க பிள்ளைகளை நோக்கி அதை என்ன பண்ணாதீங்க, உங்க பிள்ளைகள் மேல திணிக்காதீங்க. அதற்கு பதிலாக
தேவனுடைய தரிசனத்தை சொல்லுங்க. தேவன் எப்படியாக என்னது ஆபிரகாமை அழைத்தார், நோவாவை எப்படியாக அழைத்து ஆசீர்வதித்தார், யோசேப்பை எப்படி நடத்தினார், இன்று கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பேதுருவை எப்படி நடத்தினார் அப்படின்ற அந்த தேவ ஞானத்தை, தேவனுடைய வழி நடத்துதல, ஆவியானவருடைய அந்த பிரசன்னம் ஆகுதல உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதன் மூலியமாக உங்க குழந்தைங்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லிக் கொடுங்க, சமாதானத்தை சொல்லிக் கொடுங்க, சீர்திருத்தத்தை சொல்லிக் கொடுங்க, டிசிப்ளினிங்க சொல்லிக் கொடுங்க. ஆமென். ஸோ ஹைட் யுவர் சைல்ட். உங்க பிள்ளைகளை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கால் டு ப்ரொடெக்ட். அவர் நம்மளை அப்படிதான் ப்ரொடெக்ட் பண்ணாரு. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு? ஓ தேங்க்யூ ஃபாதர், நன்றி செலுத்துறோம்ப்பா. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்கள் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார், உங்கள் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். So he hide the child. Why? ஏன் அவங்க குழந்தையை பாதுகாத்தார்கள்? Why they hide the child? அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண், சௌந்தரியம் உள்ளது என்று கண்டுன்னு சொல்லும்போது, இங்க ஏதோ நம்ம குழந்தை வெளியில பாக்கறதுக்கு புச்சுக்கு புச்சுக்குன்னு அழகா இருக்குது போல, ஐயோ இந்த அழகு குழந்தைய எப்படி நம்ம விடுறதுன்னு அப்படி அவர்கள் பார்க்கல. அவர்கள் தேவன் அந்த குழந்தை மீது வைத்திருந்த தரிசனத்தை பார்த்தார்கள். தேவன் அந்த குழந்தை மீது வச்சிருந்த ஒரு திட்டத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஸோ இந்த நாள்ல உங்க குழந்தை மேல வச்சிருக்கிற தரிசனத்தை பாருங்க. அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்ன அப்படி பார்க்காதீங்க. தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை பாருங்க. உங்க குழந்தையை அது பார்க்கறதுக்கு மோச இப்ப எப்படிதான் இருந்திருப்பாரு, கையை காலை ஆட்டிக்கிட்டு இல்ல தூங்கி எப்ப பாரு என்னதான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. 3 மாசத்துல என்ன பண்ணி பாதி நேரம் தூங்கி இருப்பாரு, உச்சா போயிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாரு, காக்கா போயிருப்பாரு, புறப்புறப்புறன்னு அவங்க அம்மா பாலை கக்கிட்டு இருந்திருப்பாரு, அவ்வளவுதான் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த குழந்தை சௌந்தரியம் உள்ளது என்று கண்டவர்கள் ஒழித்து வைத்தார்களாம். இன்னைக்கு உங்க குழந்தை அப்படிதான் தூங்கிட்டு இருக்கும். இது என்ன தவச்சு இது கத்துது, நம்ம தூக்கத்தை இங்க எடுத்து அப்படிதான் இருக்கும். உங்க பார்வை இருந்துச்சுன்னா வெரி சாரி. ஆனா உங்க குழந்தையை பாருங்க, உங்க தரிசனத்தை, தேவன் உங்க பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை பாருங்க, அவர்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்களை பாருங்க, வாக்கு தத்தங்களை சொல்லுங்க உங்க பிள்ளைகள் மீது. என் பிள்ளை தேவனால் உண்டு பண்ணப்பட்ட சந்ததி, அவருடைய ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்த ஒரு தூதவனாக என் மகன் இருக்கிறான்னு சொல்லி உங்க பிள்ளைகளை நீங்க பாருங்க. பிள்ளைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணிட்டே இருங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பா. ஸோ இப்படியாக பார்த்தாங்க இவங்க. என்ன பண்ணி வச்சாங்க, குழந்தைய ஹைட் பண்ணாங்க. தே ஹைட் த சைல்டு. ஆனா ராஜாவின் திட்டம் என்ன, குழந்தைகளை அழிச்சு போடணும். இப்படி இவங்க ராஜாவுடைய திட்டத்துக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க. இன்னும் கேள்விப்பட்டிருந்தா இவங்க என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இல்லையா, எபிரேயர் 11:23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து விட்டார். பயப்படாமல், ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல். சோ யாருக்கு பயந்திருக்கணும் உண்மைக்கு? ஏன்னா இவர்களுக்கு தன்னுடைய ஜீவனையே பார்க்காம இவங்க தன்னுடைய குழந்தை மேல இருக்கிற தரிசனத்திற்காக சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அவங்க பார்க்கல. ராஜா கிட்ட கட்டளைகளுக்கு அவங்க என்ன பண்ணல, பயப்படல. ஆனா அதற்கு பதிலாக இவர்கள் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு மாத்திரம்தான் இவங்க பயந்தாங்க. மத்தேயு 10:28 ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். யாருக்கு நம்ம பயப்படணும்? தேவனுக்கு மாத்திரம் பயப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருந்தார்கள். இன்னொன்னு இதுல அவங்களுக்கு ஒரு தில் இருந்துச்சு. எபிரேயர் 13:16 அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. காட் தான் என்னது, இயேசுதான் பிதாதான் தங்களுடைய தேவன் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். இந்த நாள்ல நீங்களும் அதுதான், தேவன் உங்களுக்கு
சகாயர். உங்களுக்கு முன்பாக மனிதன், அவருக்கு முன்பாக மனிதன் உங்களுக்கு எதையும் செய்யவே முடியாது என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. உங்களுக்கு எதிராக ஒரு சட்ட திட்டங்கள் இயற்றப்படுதுன்னா உடனே பயந்து கலங்கி, ஐயோ நாங்க எப்படி பெறுகிறது, எப்படி இப்படியெல்லாம் சட்டம் திட்டம் இது பண்ணிட்டு இருக்காங்களேன்னு புலம்பாதீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய சகாயராக இருக்கிறார். சோ நீ எதை குறிச்சும் எந்த சூழ்நிலையை கண்டு நீங்க கலங்க வேண்டியது இல்லை. இங்க யோசேபாத்தும் யோகேபாத்தும் அம்ராமும் அதே தைரியத்துல இருக்காங்க. நாங்க யாரை குறிச்சும் பயப்பட அடைவது இல்லை, ராஜாவின் கட்டளைக்கு நாங்கள் பயப்பட போவதில்லை, ராஜாவை கட்டளைக்கு என்ன சொல்றது கீழ்ப்படிந்து நாங்க இந்த குழந்தையை கொலை செய்வது கிடையாது. ஏன்னா ஒரு உயிரை எடுப்பது எங்களுடைய காரியம் அல்ல. சோ இது எங்களுக்கு தேவன் கொடுத்த என்னது குழந்தை. இந்த குழந்தையை நாங்கள் நல்ல முறையில் பெற்றெடுத்தோம். இனி நல்ல முறையில் எங்கனால் முடியும் வரைக்கும் நாங்கள் இந்த குழந்தையை என்ன பண்ணுவோம், பாதுகாப்போம் என்று சொல்லி அவர்கள். ஏன்னா குழந்தைகள் எப்படியா, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 139:14 நீங்க அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 139:14 மட்டும் நான் வாசிக்கிறேன். இப்போ, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். சோ உங்க பிள்ளைகளை வச்சுட்டு உங்க கையில நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்னு தெரியலனா, சங்கீதம் 139:14 அப்படியே வாசிங்க. நீ பிரமிக்கத்தக்க மாதிரி ஆச்சரியமா உருவாக்கப்பட்ட, அவருடைய ஒளிப்பிடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட உன் எலும்புகள் எல்லாம் உருவாக்கும் போதே நாம் பார்க்கல. இப்ப ஸ்கேனுன்னு என்னமோ கலர் கலரா இதா காமிக்கிறாங்க. ஆனா நீ எப்படி உருவாக்கப்பட்டேன்றது உருவானதுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்களே ஒழிய, அடுத்த நாள் எப்படி இருக்கு இப்படின்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா அவருடைய ஸ்கேன்ல இருந்துதான் நீ உருவாக்கப்பட்ட. உன் எலும்பு உருவாகிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு, உன் இருதய துடிப்புக்கு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அவங்க கிட்ட தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். Amen. So you want to know the purpose of your child. உங்க குழந்தைகளுடைய திட்டம், தேவனிடத்திலிருந்து வந்த திட்டம் என்ன என்பதை அறிந்தவர்களாக நீங்க இருக்கணும். சோ அதுக்கு நீங்க இப்படி நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்க, என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை அப்படி வரணும், நல்லது. அத தேவன் சொல்லியிருந்தா அது இது பண்ணுங்க. இல்ல உங்களுடைய திட்டமா இருந்தா உங்க திட்டத்தை உங்க கூட வச்சுக்கோங்க. ஆனா நீங்க தேவன் அவர்கள் மீது சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை அதை நம்பி, அவங்க என்ன வேற எதுக்காக உருவாக்கப்படல, நீ தீர்க்கதரிசி, நீ அந்த ஊழியம் இந்த ஊழியம் இல்ல, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி நீ உருவாக்கப்பட்டிருக்க, அவ்வளவுதான். வேற காலிங்கெல்லாம் அவருக்கு கொடுத்துக்குவாரு. அவங்க பிள்ளைகள் வளரும்போது அவர்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. நீங்க சொல்லுங்க, என் குழந்தை நீ அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் என்னிடத்தில் வந்த ஒரு பொக்கிஷம் நீ அப்படின்னு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆமென். So you need a wise knowledge to build your children. உங்க குழந்தையை கட்டி எழுப்புவதற்கு தேவன் உங்களுக்கு தேவையான ஞானத்தை இந்த நாள்ல தருவாராக. அப்படிப்பட்ட ஞானம் தான் யோசேபேத்துல செயல்பட்டு கொண்டிருந்தது. சோ அவர்கள் என்ன பண்ணாங்களாம், குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். யாருக்கு விரோதமாக? இந்த உலக ராஜாவின் சதி திட்டங்களுக்கு விரோதமாக, பரலோக ராஜ்யத்தின் அந்த ராஜாவுக்கு பயந்து தங்கள் குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். ஏன் ஒளித்து வைத்தார்கள்? அந்த குழந்தை மீது இருந்த திட்டத்தை அறிந்தவர்களாய், நோக்கத்தை அறிந்தவர்களாக ஒளித்து வைத்தார்கள். சோ நாமும் இந்த நாட்கள்ல நம்ம குழந்தையை அப்படியாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 5:29. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென், ஆமென். சோ குழந்தைங்களை வளர்த்துறதையும் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியம், அவசியமா இருக்கு. So when you grow up a child, எப்படி நான் வளர்த்துறதுன்னு தெரியலையா, தேவன் என்ன கீழ்ப்படிதலை சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த கீழ்ப்படிதல்ல இருந்து குழந்தைகளை வளர்த்துது. ஸோ தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருப்பாருன்னா எந்த முறைமையின்படி வளர்த்தணுன்றதை எங்க நீங்க தேடணும்? வேதத்துல தான் தேடணும். ஸோ கீழ்ப்படிதல்ன்றது உங்க பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சொல்லி கொடுத்த கீழ்ப்படுத்தலை சொல்லி 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 அவங்க லேர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம வேதத்தின்படி இருக்கிற கீழ்ப்படுதலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனும்.
இது நம்ம ஏதோ அம்மா மறந்துடுவாங்க ஆனா இவங்க பிடிச்சிப்பாங்க அப்படி இல்லை. He knows, ஆண்டவருக்கு தன் ஒரு தாயினுடைய மதிப்பு தெரியும். தேவனுக்கு என்ன தெரியும்? ஒரு தாயுடைய மதிப்பு நன்றாக தெரியும். ஒரு தாய்மையினுடைய மதிப்பு அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு அம்மா ஒரு குழந்தைய எந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்ண மாட்டா, மறக்க மாட்டா, விட்டு கொடுக்க மாட்டா. எந்நேரமும் இரவும் பகலும் அந்த குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கா. அது எப்பேற்பட்ட மோசமான குழந்தையா இருந்தாலும் சரி, கொலையே செஞ்சு இது அவன் தப்பா தான் கொலை செஞ்சிருப்பான். ஆனால் அந்த தாய் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருப்பா? ஜெயிலில் நிற்பா. ஏன் என் பிள்ளைய பார்க்கட்டும், அவன் உள்ள இருக்க. ஆமா உன் பிள்ளை இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொன்னாலும் ஆனாலும் அந்த தாய்க்கு என்ன இருக்கும்? என் மகனாச்சே, சுத்தி இருப்பாங்கம்மா விடுமா, இப்படி பண்றானோ. ஆனாலும் அந்த தாயினுடைய உள்ளம் ஒரு மகனுக்காக பதறும். ஸோ அதை அறிந்தர்னாதான் அவர் சொல்றாரு, ஒரு தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உன் தாயே உன்னை மறக்க மாட்டா, அப்புறம் எப்படி நான் உன்னை மறப்பேன்? அதுதான் உண்மையான அர்த்தம். ஸோ தாயே அப்போ எங்க அம்மா என்ன மறந்துட்டாங்க? இல்லை. மதர் நெவர் ஃபர்கெட் ஹிஸ் child. I am saying the spiritual mother. God created mother. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். So he never forgets, she never forgets you. உங்களை அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க மறக்காதது போல தேவனும் உங்களை நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாரு? மறக்கவே மாட்டார். ஸோ தேவனிடத்தில் குழந்தையை வளர்ப்பதற்கான ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்கள். ஆமென். ஸோ இவங்க எத்தனை நாளை ஒழிச்சு வச்சிருந்தாங்க? 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்திருந்தார்கள். யாத்ராகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார்கள். ஆமே. எங்க வச்சாங்களா? பிசினும் கீழும் பூசி உள்ள வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு மேல அவங்களால ஒழித்து வைக்க முடியல. யூ கான் ஹோல்ட் யுவர் சைல்டு. சில நாட்கள் தான் நம்ம குழந்தைய ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? ஹோல்ட் பண்ண முடியாது. நம்ம வி வாண்ட் டு செப்பரேட் அ சைல்டு. சொல்ல போனா ஒரு தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை தானா வளருது, எல்லாம் பண்ணுது, நீங்க எல்லாம் நர்ச்சர் பண்றீங்க, எல்லாமே நடக்குது. ஆனா ஒவ்வொரு இதுல இருந்து உங்க குழந்தை உங்க இதுல இருந்து துண்டிச்சுக்கிட்டே இருக்கும். ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் ஸ்டாப் ஆகும், அதுக்கப்புறம் தானே ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி ஒன்னொன்னும் உங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அது உங்களுடைய எல்லா இதுல இருந்து அது துண்டிக்கப்பட்டு கொண்டே வரும். ஸோ வெளியேறும் பொழுது அது சுத்தமா என்னவாயிருச்சு? உங்களுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரிக்கப்பட்டு அது ஒரு காட்ஸ் ஓன் இமேஜாக தான் வருது. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க நெவர் யூ கான் ஹோல்ட் யுவர் சைல்டு. உங்க குழந்தைய நீங்க ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் சைல்டு வித் த வேர்ட் ஆஃப் காட், பட் யூ கான் நெவர் ஹோல்ட் யுவர் சைல்டு. நீங்க உங்க குழந்தைங்களை என்ன பண்ண முடியாது? பிடித்து வைக்க முடியாது. ஏன் பிடிச்சு வைக்க முடியாது? அவர்களும் ஒரு ஃப்ரீ வில்லில தான் உருவாக்கப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு சுய விருப்பத்தோட தான் தேவன் அவர்களை அங்கிருந்து பூமியில அனுப்புகிறார். ஸோ இங்கே நம்ம ஹோல்டு பண்றதுக்கு அழைக்கப்படலை. யூ வாண்ட் டு செப்பரேட் த சைல்டு. எப்படி செப்பரேட் பண்ணணும்? எப்படி நீங்க செப்பரேட் பண்ணுவீங்க? அப்படியே போ வளர்ந்துக்கோ, அப்படி இல்லை. பை த வேர்ட் ஆஃப் காட். அந்த தேவன் தந்த உடன்படிக்கை, வார்த்தையாம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு அவங்கள நீங்க அனுப்பணும். இப்போ நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்புறீங்க, எல்லாம் போறீங்க. நீங்க கூடயா போக முடியும்? என் பிள்ளைய விட்டுட்டு இல்லை. உடனே ஒன்று சொல்லுங்க, அப்பா நீங்க கொடுத்த உங்க குழந்தைய அவங்ககிட்டயே ஒப்பு கொடுக்குறேன். என்னால் வளர்த்த முடியாது, என்னால் பாதுகாக்க முடியாது. ஒன் திங், உங்களால் முடியும். நீர் நல்லவர். உங்க குழந்தை எத்தனை டைம் எப்படி மாறி மாறி உங்க கோபத்தை வெளிப்படுத்தலாம், வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, இல்ல உங்ககிட்ட இருந்து வந்தவள், உங்ககிட்ட இருந்து வந்த என்னுடைய மகன் நீங்க உங்க கையில ஒப்பு கொடுத்துருக்கப்பா. எனக்கு வளர்த்த தெரியல, பட் யூ கேன் டீச் மீ லார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்களை விட்டு கொடுங்க. எதற்குள் விட்டு கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்குள் உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட வேண்டும். அப்படியாக தான் இங்கே ஒரு பேழை, நோவா எப்படி ஒரு பேழையை ஒரு முழு ஜனத்திற்காக செய்தது போல இங்கே மோசே என்ற ஒரு மகனுக்காக இங்கே ஒரு பேழை செய்யப்படுகிறது. என்ன பேழை அது? ஏன்னா ஒரு ஞானர் பெட்டியில செஞ்ச ஒரு கீழ் பூசப்படுது. இந்த கீழ் எங்க பூசினாங்கன்னு தெரியுமா? ஆதியாகமம் 6:14. மோசே ஒரு மரத்தால ஒரு என்ன பண்றாரு? ஒரு பேழையை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசபடிக்கு தேவன் அவருக்கு ஒரு பேழையை செய்ய சொல்லி அதுக்கு கீழ் பூச செஞ்சாரு. ஸோ இங்கே மோசே என்ற ஒரு மகனுக்காக நாணல் பெட்டியிலே நாணல் புல்லுல ஒரு பேழையை செஞ்சு அதுக்குள்ள கீழ் பூசி தண்ணி எதுவும் மேலே வராதபடிக்கு கீழ் பூசி இங்கே என்ன பண்றாங்க? அந்த பெட்டியை வச்சு அந்த குழந்தைய தண்ணியில விடுறாங்க.
ஆமென். ஸோ சில நேரங்களில் சில சுச்சுவேஷனில் நீங்களும் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்பா, என் குழந்தை என்னோட வேர்ல்டில் இல்லை வைக்க முடியாது, உங்கள் வார்த்தைக்குள்ள கீழ் பூசுகிறேன், உங்கள் வார்த்தைக்குள்ள என் பிள்ளையை நான் கீழ் பூசுகிறேன் என்று சொல்லி அவருடைய கிறிஸ்துவாகிய அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள உங்கள் குழந்தைகளை ஒப்பு கொடுங்க. அச்சுன்னு திரும்பினா அச்சச்சோ என்ன அச்சோன்னு பயப்படாதீங்க. வார்த்தையை சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் என் குழந்தை சுகமாகி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பே வரலையா சொல்லுங்க, தேவன் ஞானத்தால் என் மகள் நடத்தப்படுவாள், என் மகன் நடத்தப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் மேலே வார்த்தையை சொல்லி உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, கீழ் பூசுங்க. உங்க பயத்தை கொண்டு போய் உங்க பிள்ளைங்கள் மேல திணிக்காதீங்க. ஆமென், ஆமென். யாத்ராகமம் 2:4 என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதில் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். ஆமென், ஆமென். ஸோ இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பேழைக்குள் வைத்து அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஒன்று தெரியுமா, அந்த நாட்களில் எந்த குழந்தை, எல்லா குழந்தையும் எதால் முக்கி எடுக்கப்படணும், நதிக்குள்ளே போட்டணும், மூழ்கி போயிடும். ஆனால் இங்கே ஒரு குழந்தை அதே நதியிலே மிதக்கிறது. ஆமென். ஸோ என்னது, ஆல் த சைல்டு டு பி டிப்டு. எல்லா ஆண் குழந்தைகள் என்ன பண்ணப்படணும், மூழ்கடிக்கப்பட வேண்டும். ஆனா இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்ற குழந்தை இங்க என்ன பண்ணுது, நதியிலே மிதந்து கொண்டிருக்கிறது. ஆமென். யோர் சைல்டு, உங்க குழந்தை என்னைக்கும் பிசாசனுடைய தந்திரங்களினாலே மூழ்கடிக்கப்படுவது இல்லை. தேவ வல்லமையினாலே அவர்கள் அதிலிருந்து மேலோங்கி ஓவர் கம்மராக வந்து நிற்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மீண்டுமாக சொல்றேன், உங்க குழந்தை பிசாசு இடுகிற தந்திரத்தினாலே மூழ்கடிக்கப்படுவது இல்லை. உங்கள் குழந்தை அதை மேற்கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே அங்கே நிறுத்தப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். You are called to float. You are called to reign. Your children are called to reign in the ஆட்சி செய்வதற்கு, ஆளுகை செய்வதற்காக உங்கள் பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென், 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 ஆமென். இதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு, a mother, ஒரு தாயுடைய ஞானம் அவர் கீழ் பூசி அந்த குழந்தையை மிதக்க செய்தது. ஸோ யோசேபேத், எனக்கு அது தமிழில் வரல, ஜோஹபெத், இங்கிலீஷில் சொல்லும்போது ஷீ இஸ் கால்ட் ஜோஹபெத், த ஆனர் ஆஃப் த லார்ட், தேவனுடைய கணம், தேவனுடைய மகிமை என்று அர்த்தம். ஸோ இங்கே யோசேபத்துக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு, he played a role, a fearful woman of God. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியா இருந்தாங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாத ஒரு ஸ்திரியா இருந்தாங்க. தேவனுடைய என்னது ஞானம் வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய என்ன சொல்றது திட்டங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய மகனுக்கு ஒரு கீழ் பூசி அங்க ஃப்ளோட் பண்ண விடுறாங்க. இங்கே என்ன சொல்றது, யோசேபேத்தோடைய ரோல் நடக்குது. இங்கே யோசேபேத் மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு ஸ்திரீ, அவருடைய சகோதரியாகிய மிரியாம், இந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறிவதற்காக மிரியாம் எனது பெரிய ஒரு அம்மா கிடையாது, அவங்களும் சின்ன பிள்ளை தான், அவங்களும் அந்த நதி ஓரத்திலே நின்று தன் குழந்தைக்கு என்ன சம்பவிப்பது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நாளில் நீங்க உங்க குழந்தைய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, God will send angels to guide your child, to protect your child. God, தேவன் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கான தூதர்களை பாதுகாப்பதற்கு தன்னுடைய தூதர்களை அனுப்புவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சகலம் சொல்லுங்களேன், தேவனால் அன்பு கூடப்படுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. நீங்க உங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்கு நீங்க பார்க்கலாம், ஆனா ஒன்னே சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கு. குழந்தைய பெட்டியில விட்டுட்டாங்களே, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஐயோ என் குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சு, என்ன நடக்குமோ, எங்க அம்மாவுக்கு இப்படி நடந்துருச்சு, என்ன நடக்குமோ, என் பிசினஸ் இப்படி ஆயிருச்சு, என்ன நடக்குமோ, ஒன்னே சொல்லுங்க, கர்த்தரை நம்பி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். சோ இங்கே ஒரு
என்னது ஒரு விமன், மிரியாம் என்கிற ஒரு விமன் இங்கே மோசேவை ஒரு இரட்சகராகிய மோசேயை காக்கிற ஒரு இரட்சகியாக இங்கே மிரியாம் செயல்படுகிறார். ஸோ மிரியாம் மாத்திரமா, யோசேபத் மாத்திரமா இல்ல, தேர் கம்ஸ் another women. எதிரியின் பாளையத்திலிருந்தே ஒரு நன்மையாக பார்வோனுடைய இளவரசியோ குமாரத்தியோ இங்கே வருகிறார். அடுத்த யாத்ராகமம் 2:5-6 வசிங்க. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவருடைய ஜாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். ஆமென், ஆமென், ஆமென். அவள் என்ன பண்றாராம், அந்த குழந்தைய அப்படியே நதியோரத்துல இருக்கிற அந்த குழந்தைய அவள் முதலில் காண்கிறாள். என்ன பண்றா, அவள் காண்கிறாள். அதுக்கப்புறம் என்ன பண்றா, அது அவளுக்கு நன்றாக தெரியும் அது எபிரேய குழந்தை என்று. இப்போ அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அண்ணனோ யார் அந்த காலத்துல பார்வோன்னா இருந்தான்னு தெரியாது. ஆனா கட்டளை என்ன, ஆண் குழந்தையை கொல்லணும்னு. ஆனா எதிரி வீட்டிலிருந்தே ஒரு ஃபேவர் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஸோ இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எதிரியின் வீட்டிலிருந்தே ஒரு என்ன வரும், நன்மை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஸோ பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு நல்ல. அப்போஸ்தலர் 7:21. யார், மோசே வெளியே போடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். இப்போ தன் தாய் தகப்பனால நீரோடையில விடப்படுற மகன் தான். ஆனா இங்கே எதிரியின் பாளையத்திலிருந்தே அவருக்கு ஒரு தாய் உருவாகிறாள். ஆமென். தன்னுடைய பிள்ளையாக மோசேயை அவள் ஏற்று கொள்ளுகிறாள். ஆமென். நீதிமொழிகள் 21:1. இது எப்படி நடந்தது? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறதாம், அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாக்களுடைய இருதயம் யாருடைய கையில இருக்கா? கர்த்தருடைய கையில இருக்கா. அதை நீர்க்கால்கள் போல அவர் திருப்புறாராம். சொல்ல போனா ஒரு பைப்பு, டாப் பைப் மாதிரி திருப்புறார். நீ இங்க அடிக்கணும், நீ இங்க அடிக்கணும்னு அவருடைய இருதயத்தை திருப்புறாராம். இங்க கடினமான ஒரு ராஜாவின் குமாரத்தி தான் இந்த பார்வோன் குமாரத்தியும். ஆனா இவள் இங்க என்ன பண்றாளா, இரக்கமுறுகிறாள். யார் மீது இரக்கமுறுகிறாள்? எதிரியினுடைய எபிரேய குழந்தையின் மீது இவள் இரக்கமுறுகிறாள். இது யாரால் ஆயிற்று? தேவனால் ஆயிற்று. சோ கர்த்தர் பார்வோனுடைய குமாரத்தினுடைய இருதயத்தை இங்கே திருப்புகிறார். இரக்கம் உரிய அந்த கடின இருதயத்தை எப்படி மாத்துறாரா? இரக்கத்தின் இருதயமாக தேவன் மாற்றுகிறார். சோ கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல சூழ்நிலைகள்ல கடின சூழ்நிலையில போயிட்டு இருக்காங்களா, இன்டர்வியூஸ்ல அவங்க இங்க ஜெயிக்கவே முடியாதுன்ற இடத்துல போயிட்டு இருக்காங்களா, டோன்ட் ஃபியர். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற அந்த ராஜாக்களின் இருதயத்தை அவர்கள் பக்கமாக திருப்புவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சங்கீதம் 106:46. அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஸோ எங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அங்கே தேவன் உங்களுக்கு ஒரு இரக்கத்தை உண்டு பண்ணுவார். நீங்க எங்கேயாச்சும் ஃபாரின்ல எல்லாம் போய் வேலை பண்ணிட்டு மாட்டி இருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அங்கிருந்தே ஒரு இரக்கத்தை, ஒரு ஃபேவரை தேவன் உண்டு பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படி வெளியில வர முடியலன்னு சிக்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. God is sending an angel. God is sending an favor. தேவன் உங்களுக்கான ஒரு தூதரை அனுப்புகிறார். தேவன் உங்களுக்கான ஒரு அனுகூலத்தை தேவன் இந்த நேரத்திலே இப்பொழுதே இந்த வேளையில் நொடிப்பொழுதிலே அனுப்புகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. தாய் தகப்பனால் இதற்கு மேல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நைல் நதியில் விடப்பட்ட மோசே தான். ஆனால் அங்கே தேவன் ஞானம். நீங்க நினைக்காதீங்க யோசேபத் சும்மா எடுத்து நைல் நதியில் எப்படியோ போட்டு உடல. ஷி kept an angel. தன்னுடைய மகளை அங்கே நிறுத்துகிறாள். தன் மகளுக்கு என்ன சம்பவிக்கிறதை பார்த்து கொள்ளும்படிக்கு சும்மா எங்கேயும் அப்படியே நைல் நதியில் அப்படியே
போகட்டும்னு சொல்லி வைக்கல. அவங்களுக்கு நல்லா தெரியும், நாணலுக்கு நடுவில் வச்சா அந்த குழந்தை எங்கேயும் போகாது, அங்கேயே ஸ்டாப் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே விட்டு விடலை. எந்த சூழ்நிலையும் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கவே விரும்பிய தாய். அதுதான் தாயுள்ளம். தாயுள்ளம் எந்த நேரத்திலையும் குழந்தைய டொபர்னு போட்டுட்டு போயிடாது. தாயுள்ளம்னா என்னங்க? குழந்தையை பெற்றெடுத்து அதை கடைசி வரையிலும் வளர்த்துவதுதான் தாயுள்ளம். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தன் குழந்தையை கடைசி நிமிஷம் வரையும் போராடி பாதுகாத்துக் கொள்வதுதான் ஒரு உண்மையான தாயினுடைய இருதயமாக இருக்கு. ஸோ ஆனா அங்கே ஒரு ராஜகுமாரத்தின் கண்கள் தன் பிள்ளை மேடு படுது. அப்போ அந்த குழந்தையை அவள் என்ன பண்றா, அந்த நைல் நதியிலேருந்து எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இப்போ யார் இருக்காங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு? யார் நிற்கிறாங்க? மிரியாம் நின்று கொண்டிருக்கிறாள். உடனே மிரியாம் அப்படியே பேச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு ஏதோ போற வழியில பேசுற மாதிரி தாதிகளோட தாதியாக வந்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாத்திரகம் 2:7. அப்பொழுது அதில் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தார். எப்படியா? நான் போய் உங்களுக்கு கூட்டிட்டு வரட்டா, பால் கொடுக்கறதுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரட்டான்னா போய் இவங்க ஏதோ ஒரு பேச்சு கொடுத்துப்பா அப்படி இல்லையா? மிரியாமுக்கு ஒரு நாலேஜ் செயல்பட்டுருக்குறா. பார்வன் குமாரத்தி சும்மா அசால்ட்டா போய் பேசியிருக்க முடியுமா? இல்லை இல்லையா? அப்போ அங்க அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? எந்த தேவனுடைய ஞானத்தின் மூலமாக பார்வோன் குமாரத்திட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அந்த குழந்தை அழகா இருக்கு, எப்படி இருக்கே, சூப்பரா இருக்கே தான் ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம். சொல்லிட்டு ஆமா இல்லை இந்த குழந்தை நீங்க எப்படி வளர்த்துவீங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்லாம். ஆமா இல்ல இப்போ பார்வோன் குமாரத்தி யோசிச்சுப்பா, ஆமா நான் பால் கொடுக்கணுமே என்ன செய்யறதும்போ, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் எபிரேய ஸ்திரீலேருந்து ஏதாச்சும் பால் கொடுக்கறதுக்கு அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமானோன்னு பார்வோன் குமாரத்திக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா இந்த குழந்தை என்ன குழந்தை? எபிரேய குழந்தை. இப்போ நான் இந்த குழந்தைய எடுத்திருக்கேன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியாது? எகிப்தியர்கிட்ட போய் சொல்ல முடியாது. எகிப்தியர்கிட்ட பால் கொடுக்குற அம்மாவை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா என்ன பண்ணி விட்டுரும்? ராஜாட்ட போட்டு கொடுத்துரும். ஸோ இவங்க உடனே என்ன பண்ணிருப்போம்? ஓகே பரவாயில்ல, இங்கிருந்தே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எபிரேய குழந்தைய தாயவே அழைச்சிட்டு வாண்டுறாங்க. உடனே மிரியாமுக்கு இது என்னது? அல்வா சாப்பிட்ட மாதிரி. உடனே என்ன பண்றாங்க? உடனே போய் அந்த குழந்தையுடைய மோசையுடைய அம்மாவாகிய யோகபத்தையே அழைத்து கொண்டு வருகிறாள். ஸோ நிச்சயம் நீங்க உங்க குழந்தைய தேவனை நம்பி அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த குழந்தைய உங்களிடம் நல்ல முறையில திருப்பி கொடுப்பார். அமேன். விசுவசிங்க, கர்த்தரை நம்புங்க. ஐயோ உங்க குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் நீங்க கிடையாது. யூ எவர் cannot be. யாத்திரகம் 2:9. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். ஆமென். டேக் யுவர் சைல்ட், ஐ வில் பே. இப்போ குழந்தைய வளர்த்துறதுக்கு என்ன கிடைக்குது? கூலி கிடைக்குது. உங்க சொந்த குழந்தையே தேவன் கரத்துல நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா தேவன் அந்த குழந்தைய நடத்துவதற்கான வளர்த்துவதற்கான ப்ரொவிஷன்ஸை எல்லாத்தையும் சந்திப்பார் இயேசுவின் நாமத்தினால. எப்படி இந்த குழந்தைய வளர்த்த போறோம்? என்ன சிச்சுவேஷன் இப்படி இருக்கே கவலைப்படாதீங்க. தேவன் அந்த குழந்தையை வளர்த்துவதற்கான ப்ரொவிஷன்ஸை எப்படி ஒரு பார்வோனினுடைய குமாரத்தியுடைய இருதயத்தை திறந்தவர் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு திறவுகோலை, ஒரு ஓப்பன் டோரை, உங்களுக்கான உங்க பிள்ளைகளுக்கான ப்ரொவிஷனை தேவன் வைத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஸோ இப்போ பாருங்க, மீண்டும் அந்த குழந்தை இவகிட்ட வந்துருது, யோசேபத்திட்ட வந்துருது. ஆனால் யோசேபத்துக்கு இப்போ என்ன இருக்கு? கொஞ்சம் டைம் தான் இருக்கு. she want to give the child again to the பார்வோன் குமாரத்திட்ட கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த குழந்தை யாருடைய குழந்தை? எபிரேய குழந்தை. இவன் மீது அதிக திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள் அதே அதிகம் இருக்குன்னு இவளுக்கு தெரியும். ஆனா இந்த குழந்தைய தன்னோடத்துல வச்சிருக்க முடியாது பால் கொடுக்கும் வரை. அந்த நாட்களை சொல்லப்படுது 6 வயது 7 வயதுன்னு. ஸோ எந்த நாட்கள் வரையும் அவங்க பால் கொடுத்தாங்கன்றது தெரியல. பட் ஹிஸ்டாரிக்கலா இருக்கவங்களுக்கு தெரியலாம் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ. ஆனா அத்தனை நாள் அவர்கள் பால் கொடுத்திருக்கும் பொழுது எப்படி வளர்த்திருப்பாங்க? ஏன்னா ஷார்ட் டைம், யூ ஹாவ் அ ஷார்ட் டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பவுமே உலக பழமொழி என்ன சொல்லுதுன்னா, 5 வளையாதது 50 வளையாது. ஸோ உங்க குழந்தை 5 வயசு இருக்கிறதுக்குள்ள தேவனுடைய உங்க திட்டத்தை நான் சொல்லலை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய அன்பை, தேவன் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த தீர்மானங்களை உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிருங்க? புகுத்தி விடுங்கள். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? இவங்க நர்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிட்டே இருந்திருப்பாங்க? பால் கொடுத்துக்கிட்டே தேவனுடைய
என்னது ஞானத்தை, தேவனுடைய வார்த்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த மோசேக்கு ஊட்டிக்கொண்டே இருந்திருப்பாங்க. நிச்சயம் நான் நம்புறேன் அவங்க எப்படி தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் எப்படி தேவன் ஆபிரகாமும் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார், அவர்கள் எப்படி இந்த பூமியை பண்படுத்தினார்கள், அதற்கு அப்புறம் நோவாவை எப்படி தேவன் அழைத்தார், தேவன் நோவாவின் மூலமாக எப்படி ஆசீர்வதித்தார், அதுக்கப்புறம் எப்படி ஆபிரகாமையும் என்னது ஆபிரகாமை எப்படி அழைத்தார், ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்தைய கொடுத்தார், ஈசாக்கை எப்படி வளர்த்தார், அதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தாவாகிய யாக்கோபை எப்படி தேவன் அழைத்தார், இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாரை பற்றியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி நான் நினைக்கிறேன் இப்படி ஒருத்தர் பேசும்போது யோசேப்பை பற்றி நிறைய பேசுனாங்களே என்னமோ தெரியல. ஏன்னா இந்த பைபிள் யார் எழுதுறா, இந்த பைபிளை யாருமா எழுதிருந்தா, ஆதியாகமத்திலிருந்து இதுவரை யார் எழுதுனா, ஆதியாகமத்திலிருந்து யாத்ராகமம், உபாகமம், என்னாகமம், லேவியராகமம், எல்லா ஆகமும் எழுதுனது யாரு, இந்த டோரான்னு சொல்றாங்க, அந்த புக்ஸ் எழுதுனது மோசே. ஸோ மோசையோட புக்கில் நீங்கள் எல்லாம் படிக்கும்போது எல்லாத்தோட ஸ்டோரிஸும் ஒரு சிலரோட குறிப்பிட்ட ஸ்டோரிஸ் நிறையா வரும். நோவா, அதுக்கப்புறம் இங்கே யோசேப்பு, எப்படி யோசேப்பு வெளியில கொண்டு போகப்பட்டாரு, வெளியில எப்படி இருந்து அழைத்து செல்லப்பட்டாரு, எப்படியாக தேவன் அவரோடு கூட இருந்தார். ஏன்னா மோசையோட சூழ்நிலையும் இப்படிதான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் அறிந்தவர்களாக எல்லாவற்றையும் யாருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, தன் குமாரனாகிய மோசேக்கு நிச்சயம் அவ சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு தாய்ப்பால் கொடுக்குற ஒரு தாய்க்கு ஐயோ எப்படி வாழ போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்ற அப்படி கொடுக்காதீங்க. ஒரு குழந்தைக்கு பாலை தேவன் செஞ்ச வல்லமையை, அற்புதத்தை, ஞானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த உலகமே சொல்லுது, ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டேன், உங்கள் குழந்தைய 80% 80% ஆஃப் யுவர் சைல்டை அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க குழந்தையா இருக்கும் பொழுது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா 20% ஆஃப் த லைஃப் அவங்க அந்த அன்புல இருந்து அவங்க வளர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி நீங்கள் குழந்தைய நல்லபடியில் வளர்ப்பீங்க, அதை செய் அப்படி சொல்றது இல்லையா, இல்லை பை உங்கள் கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு நல்ல உறவுல. ஏன்னா நீங்கள் தான் நிரூபங்கள், நீங்கள் தான், உங்கள் குழந்தை உங்களை பார்த்து தான் கற்றுக்கும், நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ அதைத்தான் குழந்தை செய்யும். ஸோ என்னிடத்தில் என்ன மாற்றம் வரணும், நான் எப்படி தேவனை பிரதிபலிக்கணுன்ற அந்த ஞானத்தில் தாயும் தகப்பனுமாக நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயம் அந்த குழந்தைய அவங்கள பார்த்து நல்ல முறையில் வளரும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உலகத்தின் கவலையோ இதையோ குறித்து உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லி இது பண்ணுறதோட அதனால தான் 5 to 7 years அந்த குழந்தைய நீங்கள் நல்ல முறையில் வளர்க்கணும். என்ன நீங்கள் மரியாள் யோசேப்பு மரியாளையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்க ஜீசஸை நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க. அழகா தன்னுடைய 8வது வயதிலே அவர் அந்த பண்டிகையில காணாமல் படும்போது அவர் அங்கே நல்ல ஞானத்தில் பேசுகிறவராக இருந்திருக்கிறாரு. இது தேவனுடைய வல்லமையின் மாத்திரம் நடந்திருக்குமா, நிச்சயம் கிடையாது. ஸோ நல்ல தாயாக மரியாளும் நல்ல தகப்பனாக யோசேப்பும் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுத்தார்கள். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை ஏற்ற காலத்திலே நீங்கள் கற்றுக் கொடுக்க கடனாளிகளாக இருக்கீங்க. ஏன்னா காட்ஸ் ப்ரெஷியஸ் கிஃப்ட், உங்கள் குழந்தை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற என்ன சொல்லுது சுதந்திரம், இட்ஸ் அ கிஃப்ட். இப்போவும் நான் இப்போ வெளிவந்த குழந்தைய பற்றி பேசலை, கருவில் இருக்கிற உங்கள் குழந்தைக்கும் சொல்லுங்க, நீ எனக்கு வந்த ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை தேவனிடத்திலிருந்து வந்த பொக்கிஷத்தை நான் தேவனுடைய வார்த்தையினால் நிறைப்பேன். ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கருவுற்றிருப்பீங்கன்னா கண்டதை பேசி அலைய விடாதீங்க. தேவ வார்த்தையனால உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. உங்கள் குழந்தை தேவனுடைய வல்லமையிலிருந்து வெளிப்படணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நிச்சயம் அப்படி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமேன், ஆமேன். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆமென். சோ இப்போ எந்த ஜலம் மோசேவை கொள்வதற்காக ஆயத்தப்படுத்தி இருந்ததோ அந்த ஜலத்திலிருந்து, எந்த எதிரி வீட்டிலிருந்து அந்த ஆலோசனை வந்ததோ அந்த ஜலத்திலிருந்து தேவன் அந்த எதிரி வீட்டிலிருந்தே
என்ன பண்றாரு, எடுக்க செய்கிறார். ஆமென். சோ நெவர், இன்னும் சொல்ல போனா மோசே இஸ் த ஹீரோ ஆஃப் த வாட்டர். தன்னுடைய தேவன் தன்னுடைய வல்லமையை மோசேவை கொண்டு அநேக அற்புதங்களை தண்ணீரினாலே செய்தார். இவர் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டார். எந்த ஜலம் இவரை மூழ்கடிக்க, மோசேவை மூழ்கடிக்க காத்திருந்ததோ அதே ஜலம், அதே ஜலத்தினால் இவர் மீட்டு எடுக்கப்பட்டார். அதே ஜலத்திலிருந்து அவர் மீட்டு எடுக்கப்பட்டார். மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜலத்தை இரத்தமாக மாற்றினார். அந்த ஜலத்தை நாறும்படி செய்தவர் தான் இந்த மோசே. அது மாத்திரமல்ல, கண்மலையிலிருந்து தன் ஜனத்திற்காக தண்ணீரை வரவழைத்தார். தேவ வல்லமையினாலே மோசே தண்ணீரை வரவழைத்தார். அப்புறம் செங்கடலை இரண்டாக தேவ வல்லமையினாலே பிளந்தார். இப்படி தண்ணீரினுடைய ஒரு மேஜிக் ஹீரோவாக செயல்பட்ட மோசே, மரணமானது இவருக்கு எங்க வைக்கப்பட்டிருந்தது, தண்ணீரிலே வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த தண்ணீரை கொண்டு பல அற்புதங்களை செய்தவர் மோசே. அதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தான் இந்த ஸ்திரீகள். அது விசேஷமாக யோசேப்பு, the mother of Moses. சோ தேவன் உங்களை ஒரு திட்டத்துல தெரிந்தெடுத்திருப்பார்னா, மரண இருள் எவ்வளவுப்பட்ட இருளாக இருந்தாலும் அதிலிருந்து தேவன் நிச்சயமாக உங்களை பேர் பிரித்து எடுப்பார் இயேசுவின் நாமத்தினாலே. சோ மோசே எதிரியுடைய வீட்டிலேயே என்ன பண்றாரு, வளர்றாரு. எப்படி வளர்றாராமா? அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இப்ப அவருக்கு என்ன தெரியும்? தேவ ஞானம், தேவனுடைய செயல்பாடு, இதெல்லாம் யாரால ஊற்றப்பட்டுச்சு? அவங்க அம்மாவால ஊற்றப்பட்டுச்சு. எந்த அம்மாவால? பெற்றெடுத்த தாயினால் ஊற்றப்பட்டுச்சு. இங்க தன்னுடைய வளர்ப்பு தாயாகிய பார்வோன் மூலமாக, பார்வோனின் குமாரத்தின் மூலமாக என்ன நடக்குது? எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்றவங்களாக இங்கே மாறுறாங்க. இப்போ இங்கே வளர்ப்பு தாய், இங்கே பெற்ற தாய். அப்போ இது யாருடைய இது? அவங்க கிட்ட அவர்கிட்ட நின்னுச்சு. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஆமென். சோ விசுவாசத்தினாலே பார்வோனுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. நீங்க அப்போஸ்தலர் 7:23 படிக்கும்போது, அப்போஸ்தலர் 7:23, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டான். சோ தன் தாய் ஒரு மகனுக்கு பால் கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினால, நீ எங்கிருந்து வந்த, எப்படி வந்த, நீ ஒரு எபிரேய குமாரன், நம்ம எப்படி வந்தோம், எப்படி இங்க அடிமையாக்கப்பட்டோம், எல்லாம் ஊற்றி இருந்ததுனால இங்க பார்வோன் குமாரத்தி சகல ஞானத்திலும் இதுலயும் எகிப்தியதிலிருந்து வளர்த்தாங்கதான். ஆனா தன் பிறப்பிடத்தை மறவாதவராய் தேவன் யோசேபத்தை கொண்டு ஒரு தளத்தை, எங்க இருதயமாகிய பாறையின் மேல, சதையாகிய இருதயமாக பாறை மேல மோசேயோட இருதயத்துல நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. இப்ப இருதயத்துல என்ன வருது? தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகுது. இப்போ இந்த இடத்தை விட்டு போகணும். எங்கிருந்து போகணும்? பார்வோனுடைய பார்வோனுடைய மாளிகை, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடம்பரம் என்ன, அடுத்த மேபி பார்வோனுடைய அடுத்த ராஜாவா இவர் ஆயிருக்கலாம். ஆனா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து, இந்த உலக வாழ்க்கையின் ஐஸ்வர்யங்கள் இப்படி இல்லைங்க, நீங்க இப்படி விட்டுட்டா நீங்க இப்படி ஆயிடலாம், அப்படி ஆயிடலாம், இல்ல, என் தேவன் எனக்கு போதும், என் தேவன் எனக்கு போதுன்ற ஒரு முடிவு எடுத்தவராக யார் வெளியில வரா? மோசே வெளியில வராங்க. சோ நிச்சயம் உங்க பிள்ளைகளை நீங்க தேவனுடைய வார்த்தையில நான் நடத்தியிருப்பால் ஆனால் வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? தேவனுடைய வார்த்தையினால் அல்லவோ. நீங்க உங்க பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையினால நீங்க பாலூட்டி வளர்த்திருக்கும் பொழுது நிச்சயம் அந்த வார்த்தை ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்கும். பார்க்கறதுக்கு உங்க பிள்ளைங்க அப்படியே படப்படப்படன்னு ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கலாம், இது பண்ணி நிக்கலாம். ஆனா நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே காலூன்றி நிற்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும்
நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென், ஆமென். சோ இவர் நினைச்சாரு, பரவாயில்ல, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த உலக ஐஸ்வர்யங்கள் வேண்டாம், இந்த உலகம் தருகிற என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வேண்டாம், என் ஜனத்திற்காக நான் போறேன் அப்படின் போது தேவன் அவரை உயர்த்தினார். தேவன் அவர் சும்மாலாம் வைக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படியே தரித்திரனாக வைக்க இல்லை. சொல்லப்போனா மோசே எதை கட்டுறாரு? உடன்படிக்கை பெட்டியை கட்டுறார். அவர் தான் உடன்படிக்கையை எல்லா மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்து தேவனுக்கான உடன்படிக்கை பெட்டியை கட்டுறார். பொன்னும் வெள்ளியும் எல்லா மக்களும் போதும் போதுன்ற மோசே என்ன சொல்றாரு? போதும்னு சொல்ற வரையும் மக்கள் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவங்க போய் போய் ஒவ்வொரு இடத்துல கூடாரம் போட்டு தங்கினாங்கன்னா சும்மாலாம் இல்லை. எவ்வளவு பெரிய கூடாரங்களை எழுப்பி கொண்டு போன ஒரு 70 பேராக போன எகிப்தியர்களை லட்சங்கள்ல வெளி கொண்டு வர செய்தவர் தான் இந்த மோசே. இப்படிப்பட்ட ஒரு மோசேவுடைய வாழ்க்கையில தேவன் பயன்படுத்தியது தான் யாரு? ஒரு குடும்பம், அம்ராம், யோகபத். ஆனா அம்ராம் தன்னுடைய வேலைகளின் நிமித்தம் ஏன்னா அவர் ஒரு அடிமை அல்லவா, வேலை பண்ண போயிருக்கணும். ஆனா இங்கே யோகபத் என்ற ஒரு தாயினுடைய ஒரு ஞானம், ஒரு தேவ பயம் எல்லாம் இங்கே யோகபத் உடைய ஞானமும் அறிவும் தேவன் வச்சிருந்த தயவும் மோசேயின் மீது செயல்பட்டது. ஒரு இரட்சகன் பிறப்பதற்கு ஒரு இரட்சகியாக இங்கே யோகபத் செயல்படுறாங்க. இங்கே பாருங்க, எதிரியோட திட்டம்னு ஆண்களை அழிச்சிடணும். ஆண்களை அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா அதுவல்ல, இங்கே அநேக ஸ்திரீகள் பயன்படுத்தப்பட்டார்கள். ஆமேன். சோ எதிரி இது அழிச்சிட்டா அவ்வளவுதான் நினைக்கும் போது ஆண்டவர் பலமுள்ள ஸ்திரீகளை ஏற்படுத்தினார். யாரெல்லாம்? சிப்ரால், பூவால் இல்லையா, அந்த மருத்துவச்சிகள். அதுக்கப்புறம் இங்கே யோகபத், அதுக்கப்புறம் மிரியாம், அதுக்கப்புறம் பார்வோனுடைய குமாரத்தி. ஸோ ஒரு பெண்ணுக்கு தேவ பலன் உண்டு, தேவ ஞானம் உண்டு. ஆண்கள் வீழ்கும் பொழுது நிச்சயம், ஏன்னா ஆண்களுக்கு தான் என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பர், ஒரு துணை தேவைப்பட்டது. ஆமென். உண்மை அதுதான். ஆண் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று யார துணையை அனுப்புறாரு? பெண்ணை அனுப்புகிறார். ஏற்ற துணை யாரு? பெண். ஸோ இன்னைக்கு அங்கே ஆண் பட்டாளம் தேவையில்லை, ஆண்கள் தான் எல்லாம் செய்வாங்க. இந்த ஆண்களை அழித்து விட்டால் ஜனமே உற்பத்தி ஆகாதுன்னு நினைக்கும் பொழுது ஜன உற்பத்தியை மீண்டும் துவக்குவதற்காக ஒரு ப்ரொஃபட்டிக்கல் ஹீரோவை வெளிக்கொண்டுவதற்காக தேவன் பயன்படுத்திய வீராங்கனைகள் தான் இந்த ஸ்திரீகள். ஸோ இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட வீராங்கனைகளாக நீங்கள் எழும்புவீர்களாக. இந்த தேசம் ஃபுல் யூனிவர்ஸுமே ஒரு குரூஷியல் பீரியடை நோக்கி போயிட்டு இருக்கு. ஐ ஹர்ட் அ ப்ராஃபட், பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்ல இந்த காலத்துல அநேக பெண்கள் எழும்புவார்கள். தாயாக எழும்பும் பெண்கள்னா உடனே அப்படி அல்ல, பெண்கள் உண்மையாகிய தாயுள்ளத்தோடு எழும்ப வேண்டும். தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற சந்ததியாக அநேக ஸ்திரீகள் இந்த நாள்ல எழும்ப வேண்டும். அதில் நீங்களும் ஒருவர் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் அதுக்குள்ள இருக்கீங்க. லெட் காட் ஃபில்ஸ் யுவர் ஹார்ட். எப்படி தேவன் ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆலோசனை உங்கள் இருதயத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இங்கே யோசபெத் தான். யோசபெத்துக்கு வலிமை இல்லை, she has no power, ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க. மாட்டினா எப்ப வேணா அவங்க மாட்டிருக்கலாம். ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னில் இருப்பவர் பெரியவர், நான் மனுஷனை பார்க்கிலும் தேவனுக்கே பயந்து நடப்பேன் என்று சொல்லி தேவனை நம்பி இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்குறாங்க. தன்னுடைய குழந்தையை ஒரு நாணர் பெட்டியிலே ஒரு கீழ் பூசி ஒரு உடன்படிக்கை பேழையாம் கிறிஸ்துவுக்குள்ள உங்க குழந்தையை நீங்க வைங்க. எப்படி யோசபெத் ஒரு ஞானர் பெட்டிக்குள்ள கீழ் பூசி வச்சாங்களோ, உங்க குழந்தைய தேவனுடைய வார்த்தைக்குள்ள கீழ் பூசுங்கள். அப்பொழுது தேவன் உங்க பிள்ளைகளுக்கான ஃபேவர்ஸை அனுப்புவார். தேவன் தனது தூதர்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். தேவன் உங்க பிள்ளைகள் வளர்வதற்கான ஞானத்தை அவர்களுக்கு அருளுவார். ஸோ எந்த மரணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக தன் வாயை பிளந்து திறந்திருந்ததோ அந்த வாயை மூடும்படிக்கு உங்கள் குழந்தையை எழுப்புவார்
இயேசுவின் நாமத்தினாலே. மோசே தண்ணீரால் கொல்லப்பட வேண்டியவன், ஆனால் அந்த தண்ணீருக்கெல்லாம் தண்ணீராக தண்ணீரை கொண்டு தன்னுடைய வல்லமையை கிறிஸ்து மோசே என்ற ஒரு மனிதனாலே நிறைவேற்ற கூடுமானால், இன்று உங்கள் பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய போகிற அற்புதங்களும் அடையாளங்களும் ஆச்சரியமானவைகள். அது அளவில்லாதது, அது என்ன சொல்றது, எண்ண முடியாததா இருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்யணும். protect your child with the word of God, guide your child with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் பிள்ளைகளை கீழ்ப்பூசுங்கள். தேவனுடைய வார்த்தையினாலே உங்க பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்கள். தேவனுடைய வல்லமையினாலே ஞானத்தினாலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துங்கள். உங்க பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். தேவன் அதை நல்ல முறையில் வளர்த்தி அதை உங்க கையில திருப்பியும் கொடுப்பாரு. அது எப்படி தருவாராம்? உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை உங்களுக்கு சந்திப்பார். உங்க குழந்தைகளை நீங்க எப்படி படிக்க வைக்கணும், எப்படி இது பண்ண வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதன்படி அதற்கு தேவையான ப்ரொவிஷன்ஸை உங்களுக்காக நிச்சயம் தருவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். He is a God who loves you. Women are created வெரி ஸ்ட்ராங். பெண்கள் ரொம்ப எலும்பினால உருவாக்கப்பட்டவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆனா யாருடைய எலும்பு? ஆதாமின் எலும்பு தான். ஆதாமின் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண்களாக நீங்க இருக்கீங்க. ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் எந்திரிச்சு நின்று நிச்சயமாக தேவன் தன்னுடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றுவாராக. அன்று யோசேபேத் மீதும் மிரியாம் மீதும் பார்வோனுடைய குமாரத்தின் மீதும் தேவ வல்லமை அவங்களுடைய இருதயத்தை திருப்பியது. தேவன் ஒரு தாயாக அவர்களுடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஸோ அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள் இருக்கிறார். உங்களையும் அதே ஞானத்தால் நிரப்புவாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் தேவன் அந்த ஞானத்தால் நிரப்புவாராக. அந்த தாய் உள்ளத்தினால் நீங்கள் பொங்கி எழுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால். இன்னும் அநேக அற்புதங்கள், இதுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். தேவன் இன்னும் இதற்குள்ள இருக்கிற காரியங்களை இன்னும் அதிகமாக உங்களுக்குள் வெளிப்படுத்துவாராக இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து வாசிங்க, வேதத்தை தியானிங்க, அந்த வார்த்தையை உங்க பிள்ளைகள் மேல உங்க குடும்பத்தின் மேல பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர் அப்பா, நீர் குறைவில்லாதவர் அப்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் நீர் உதவி செய்கிறவராக நீர் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் அப்பா தகப்பனே, கருவிலே குழந்தைகளை சுமக்கிறவர்கள், கைகளிலே குழந்தையை வைத்திருப்பவர்கள், அப்பா தகப்பனே வாலிப வயதில் குழந்தைகளை வைத்திருக்கவங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப ஏற்ற மதராக தகப்பனே தாயுள்ளம் கொண்டு தேவ வார்த்தையின்படி நடத்துகிற ஞானத்தை ஒவ்வொரு தாய்க்கும் நீங்க தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கம்பேஷன் ஹார்ட்டை அப்பா நீர் கட்டளை இடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா தகப்பனே, எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பா தகப்பனே எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள பிளஸ் பண்றோம் டாடி தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கோடான கொடிகளை பெருகுவார்களாக தகப்பனே. இந்த ஞானத்தை இவங்க எங்க கூட இணைஞ்சிருக்கிறதுனால இந்த வார்த்தையின் இருக்கிற அந்த வெளிப்பாடு பிளஸ்ஸிங் அவங்களையும் கடந்து செல்லட்டும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐ தேங்க்யூ ஆல். அப்பா நன்றி செலுத்துறேன். எல்லாரையும் பிளஸ் பண்றேன் தகப்பனே. எல்லாரையும் உங்க கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Amen, amen. God bless you. Or happy Mother's Day.